ஹலோ கைஸ், வணக்கம். நான் உங்கள் சிங்கம். ஓகே, இன்னைக்கு என்ன பதில் அப்படின்னா சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு வால் கிளாக், அலாரம் கொடுக்குற வால் கிளாக்கில் ஒரு நாளைக்கு எத்தனை முறை அது பெல்லு நமக்கு கொடுக்கும், ஒரு செஸ் போர்டில் எத்தனை சதுரங்கம் உருவாக்கலாம் அப்படிங்கிறக்குள்ள ஆன்சரு இன்றைக்கி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வால் கிளாக் எத்தனை நாள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை பெல் அடிக்குன்னு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் நமக்கு, ஓகேங்களா? அப்போனா 1 மணிக்கு ஒரு பெல் அடிக்கும், 2 மணிக்கு 2 பெல் அடிக்கும், 3 மணிக்கு 3 பெல் அடிக்கும், 4 மணிக்கு 4 பெல் அடிக்கும். இப்படி கண்டினியூஸாக அடிச்சுட்ருக்கோம். அப்படி தானே எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி 1 மணிக்கு ஒரு பெல், 2 மணிக்கு 2 பெல்னு இப்படி கண்டினியூஸாக 3 மணிக்கு 3 பெல்லுன்னு அடித்து 12 மணிக்கு 12 பெல் தான் அடிச்சுட்ருக்கோம். அப்படி தான் அடிக்கும் வால் கிளாக்கில், ஓகேங்களா? ஆனால் நமக்கு வாட்சில் 12 மணி நேரம் தான் இருக்கும். பட் நமக்கு 24 ஹவர்ஸ் வேணும். அப்போனா 12 2 டைம் இருக்குன்னா 24 ஹவர்ஸ் வந்துடும். ஸோ 2 இன்ட்டு 1 + 2 + 3 + 4 அப்படின்னு 12 வரும். ஸோ நமக்கு இது 1லேருந்து 12 வரை இருக்கிறனால இயல் எண் வருது. ஸோ இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா n × n+1/2. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்னோட மதிப்பு 12. ஏன்னா 12 மணி நேரம்னால 12 வச்சுக்கலாம். அப்போ 12 × 12 + 1/2. ஸோ இதை 12 × 12 + 1 அதாவது 13 ஆகிரும். ஸோ நம்ம 24 ஹவர்ஸ்னால 2ஆல் பெருக்கிக்கலாம். 2 × 12 × 13/2. அப்போது 2 2ஐயும் வகுத்தா 0 ஆயிரும். ஓகே, அப்போ 12 × 13 2ஐயும் பெருக்குனா 156 வரும். ஸோ ஒரு நாளைக்கு நம்மகிட்ட இருக்கிற வால் கிளாக் 156 முறை அலாரம் எழுப்பும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு 156 முறை பில் அடிக்குது. ஓகே, அடுத்து செஸ் போர்டில் எத்தனை சதுரங்கம் உருவாக்கலான்னு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ நம்ம செஸ் போர்டில் கட்டங்களின் வரிசை 8க்கு 8 இருக்கும். இந்த சைடு 8னா அந்த சைடு 8 இருக்கும். ஸோ அப்போ 8 பிரிக்கலாம். 8 8 64. ஸோ அடுத்த கட்டத்தில் பாருங்கள், மொதல் கட்டத்தை விட்டு 2வது கட்டத்துக்கு வந்தோம்னா 7 இருக்கும், அந்த சைடு 7 இருக்கும். அப்போ 7 7 49. அந்த மாதிரி 3வது கட்டத்துக்கு வந்தோம்னா 6, இந்த சைடு 6, அந்த சைடு 6, 6 6 36. அதே மாதிரி 5 5 4 அப்படி 2 அப்படி வரும். ஸோ 5 5 25, 4 16. அடுத்து 3வது கட்டத்தில் 3 3 இருக்கும். ஸோ 3 3 9. அடுத்து 2வது கட்டத்தில் 2 × 2 4, கடைசியாக ஒரு கட்டம் இருக்கும். ஸோ 1 × 1 1 தான். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அதுதான் ஆன்சர். இதுக்கு நம்ம இன்னொரு முறை இருக்குது ஃபார்முலா பயன்படுத்துறது, அதையும் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 1 + 4 + 9 + 16 + 25 + 36 + 49 + 64 = 204 வரும். எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா ஸோ 204 சதுரங்கம் உருவாக்கலாம். ஸோ இது நமக்கு எல்லாம் ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இப்படி தானே இருக்குது. ஸோ இது வர்க்கம். ஸோ இயல் எண்ணின் வர்க்கமாக இருக்குது. ஸோ இயல் எண் வர்க்கத்துக்கு வேறு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதே மாதிரி தான், பட் டிஃப்ரெண்ட் இருக்கும். n × n+1 × 2n + 1/6. இதுதான் வர்க்கங்களின் கூடுதல், இயல் எண்களின் வர்க்கங்களின் ஃபார்முலா இது. சரிங்களா? அப்போ நமக்கு இது என்னோட மதிப்பு 8 கட்டம் இருக்கிறதுனால 8. ஸோ என்னோட மதிப்பு 8. ஸோ எண்ணுக்கு பதிலாக இங்கே 8ஐ யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். 8 × 8 + 1 × 2 × 8 + 1/6. ஓகேங்களா? அப்போது 8 × 8 + 1 கூட்டினா 9 × 8 2 பெருக்குனா 16 + 1/6. ஓகேங்களா? அப்போது 8 9 பெருக்குனா 72 வரும். ஸோ 16ஐயும் 1ஐயும் கூட்டினா 17/6. ஓகேங்களா? இப்போ 6ஆல் பெருக்க 72 வகுங்க. சரிங்களா? 6 72 எத்தனை முறை வகுக்குன்னு பார்த்தா 12 டைம் வரும். ஸோ 6 12 72 வரும். ஸோ 12 × இந்த 17. ஸோ 12 × 17 பெருக்குனிங்கன்னா 204 வரும். ஸோ ஒரு செஸ் போர்டில் நமக்கு 204 சதுரங்கம் உருவாக்கலாம். இதுதான் ஆன்சர். ஒரு வால் கிளாக்கில் 156, ஒரு செஸ் போர்டில் 204. ஆன்சர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி எதுவும் சந்தேகம்னா கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுருங்க. மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க
சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.